இப்போ கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற கூப்பிட்டீங்களா இல்ல மொய் வாங்குற கூப்பிட்டீங்களா? ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது அன்பா இருந்தா போதுமா? வீடு கட்டிட்டு பாதியோட நிக்குது, நீ நல்லா இருப்பான்னு அவர் தூரத்துல இருந்து வாழ்த்துறாரு. செங்கல் வந்துருமா என் வீட்டுக்கு? மூடு ஒரே தான் லென்த் பண்ற. நான் வந்து மொய்யா தான் உங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியமே கிடையாது. என்னால முடிஞ்சது இந்த இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இல்ல முடிஞ்சதை நான் இல்ல நீங்க எனக்கு வேணாம் மொய் தான் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி அதை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கணும். அதுக்கு பேரு தான் உதவி. கரெக்ட்னே நீங்க சொன்ன மாதிரி. கைமாறி எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் உதவி. நான் இன்னைக்கு 500 ரூபாயோ 200 ரூபாயோ நான் கொடுத்துட்டு நான் திருப்பி அதை செய்யலைன்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க? துண்டு போட்டு கூப்பிடுவீங்க. சூப்பரோ சூப்பரா. உதவின்னு யார்ட்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டான். எனக்கு உதவி செய்யணும் யார்ட்டையும் கேட்க மாட்டான். அப்படி கேட்கறதா இருந்தா ஒன்னும் உயிர் நண்பரா இருக்கணும். நண்பேண்டா. இன்னைக்கு நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்க, நல்ல நண்பர் இருக்காங்க, கெட்ட நண்பர் இருக்காங்க. பணம்னு கேட்டு பாருங்க, பதறி அடிச்சு ஓடி போயிருவாங்க. டேய் இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஒருத்தர் சிரமப்படுறானா உங்க அன்பை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நான் உனக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்ல வேணாம், நானும் கடன் வாங்குறேன்னு ஃபீல் ஆக வேண்டாம். கௌரவமா நீ வச்சு கொடுத்துட்டு போ, நான் நாளைக்கு உனக்கு கௌரவமா கொடுத்துருவேன்.